வணக்கங்க. தோட்டத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நானே 25,000 மரங்களை வச்சுட்டேங்க. என்னுடைய டார்கெட் 1,00,000 மரங்க. வாங்க சுற்றி காட்டுறேன். எதுவும் தெரியாமலே 25,000 மரம் வச்சிருக்கிற இவரோட தோட்டம், அதுல ஆடு, மீன், மாடு, கோழி, நாய்க்குட்டி, குதிரையோட சேர்ந்து தேனியும் வளர்க்குறாரு. 15 லட்சம் லிட்டருக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்றாரு. பண்ணக்குட்டை வெட்டி ஊரோட கிரவுண்ட் வாட்டரையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. ஆர்கானிக் காய்கறியை வளர்த்து ஃப்ரெஷ்ஷாவே மார்க்கெட் பண்றாரு. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண சொல்லி எல்லாரையும் மோட்டிவேட்டும் பண்றாரு. இவ்வளவும் பண்றதுக்கு இவருக்கு 1.5 வருஷம் தான் ஆகிருக்கு. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, என்னுடைய பேர் முத்துக்குமாருங்க. என்னுடைய நண்பர்கள் மூலிமா ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் பகிர்ந்தாங்க. அதை பார்த்து இந்த ஈவெண்ட்டு இந்த மாதிரி நடக்குதுங்கிற ஒரு செய்தி வந்தது. 2024ங்க பல்லடம் டு உடுமலை ரோட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு 20 பேர் மீட்டிங் ஒரு தென்னந்தோப்புகளில் நடந்துங்க. அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அந்த காவேரி காலிங்கோட தென்னைக்குள் பல பயிர் சாகுபடிங்கிற மீட்டிங்ல கலந்துக்கிட்டு இவர் எடுத்து வச்ச முதல் அடி. ஃபீல்டு விசிட்டுக்காக நம்ம கூப்பிட்டுருந்தாருங்க. நம்ம ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து பார்த்தோம். மரங்கள்ல எதுவும் கிடையாது. சும்மா ஒரு பில்லு முளைச்சிட்டு மரங்கள் அங்கே இங்கே இருந்துட்டுங்க. ஒரு வறண்டு பூமியாக இருந்துச்சு. தண்ணிங்கிற சோர்ஸுக்கும் அப்போதைக்கு கிடையாது. அதுபோக மரங்கள் மண் சாயலும் தண்ணியும் செக் பண்ணிட்டு அதுகளுக்கு வந்து என்னென்ன மரங்கள் வரும், இந்த மாதிரி மலைவேம்பு, சந்தனம், செம்மரம், இந்த மாதிரி மரங்களும் நம்ம கொடுத்துருக்கோம். எங்கள் தோட்டத்துலைங்க இது ஒரு 10 ஏக்கரா ஒரு பகுதிங்க. அதில் வச்சிருக்கிற மரம் வாங்க போய் பார்க்கலாம், உள்ளே போகலாங்க. 1000 மலைவேம்பும் 1000 சந்தன மரம் ஆர்டர் பண்ணுறேங்க. அந்த லோடு வரும்போதே எங்களுக்கு உண்டான 2000 மரத்தை இறக்கிட்டோம். அது போக இன்னொரு 2000 மரம் நாற்றுக்கள் உள்ள வேனில் இருக்கும்போது எங்களுக்கு அதையும் சேர்த்து கேட்டோம். அதையும் கேட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த 2000 மரம்ங்கிறது 4000மாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஆமாங்க, இதெல்லாம் வந்து நாம் வச்சதுங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் பில்லு பூடாக இருந்துச்சு. 1.5 வருஷத்தில் மலைவேம்பு பார்த்தீங்கன்னா 10-15 அடிக்கு மேலே போயிருச்சு. அதே மாதிரி சந்தனமும் 3 அடி 4 அடி ஹைட் வந்துருச்சு. என்னதான் இவ்வளோ மரம், இவ்வளோ பெரிய தோட்டம்னு இருந்தாலும் வறண்ட பூமியில், அதுவும் வெயில் காலத்தில் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் விஷயமே. வறட்சியான ஏரியா. இங்கே வந்து மழையுமே கொஞ்சம் கம்மியாக தான் பெய்யுங்க. இப்போ வந்துட்டு அது போக மழை பெஞ்சா சேமித்து வைக்கிறதுக்காக பண்ணை குட்டையை அமைச்சுக்கிறேங்க. இந்த குட்டையிலையும் பாருங்கள், இப்போ தண்ணி இல்லை, ரொம்ப வறட்சியாக தான் இருக்குது. மழை பெஞ்சா தான் இன்னும் எங்களுக்கு தண்ணி. அதே மாதிரி இன்னொரு குட்டை இருக்குங்க, அதுலேயுமே தண்ணி இல்லை. இப்போ தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்குங்க ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறேன். அதை உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் லிட்டர் வச்சு ஸ்டோரேஜுக்காக நாங்கள் ஏற்படுத்தினதுங்க. மண்ணெல்லாம் சமன்படுத்தி அதுக்கு மேலே தார்பாயை போட்டு சிறுக சிறுக சேமிக்கும் போது அந்த தண்ணியும் பூமிக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் எல்லா மரத்துக்கும் சொட்டு நீர் மூலிமா சப்ளை பண்ணிடுறோங்க. ப்ளஸ் இந்த தண்ணிக்குள்ளேயும் நாங்கள் ஒரு 2000 மீன் குஞ்சுகளை விட்டு வளர்த்துறோம். கிட்டத்தட்ட 25,000 மரங்கள் நெட்டி பராமரிக்கிற அளவுக்கு அவருக்கு தண்ணி சப்போர்ட் ஆயிட்டு. அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முன்னாடி கொஞ்சமாக வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் சுற்றியுமே பார்த்தா தெரியும், எல்லாருமே நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கனாலும் தெரியும், தண்ணியோட நீர்வரத்து வந்து முன்னாடி விட இப்போ ட்ரை சீசன்லேயே உங்களுக்கு நல்லா தண்ணி ஊறிட்டு இருக்குது. குட்டை போடுறதுக்கு முன்னால் தண்ணி இல்லை. சொந்த இடத்துல குட்டை போட்டிருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் குட்டையே இல்லை. அது எங்களுக்கெல்லாம் பயன்படுது. 20 சென்ட் 25 சென்ட் தான் வெள்ளாமை பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. குட்டை போட்டதுக்கப்புறம் 1 ஏக்கரா 2 ஏக்கரா பண்ணுறோம். கிணத்துல எல்லாம் தண்ணி வர்றதுக்கு ஆரம்பிச்சிங்க. அதுலேருந்து விவசாயம் இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் செழிப்பாக பண்ணிகிட்ருக்கிறோம். மறுபடியும் அவரை பார்த்து நிறைய பேர் குட்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, 60 ஏக்கர் தோட்டத்துக்கும் ஒரு சொட்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர் கூட யூஸ் பண்ண மாட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். உரத்துக்காக நாங்கள் வெளியில் போய் எங்கேயும் வாங்குறது இல்லைங்க. எங்கள் தோட்டத்தில் எங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையிலேயே மாட்டுக்கழிவு, குதிரை கழிவு, ஆட்டுக்கழிவு, மீன் கழிவு, கோழி கழிவு இதெல்லாம் வச்சே நாங்கள் உரங்களை தயாரித்து சொட்டு நீர் மூலியமாகவும் மரத்துக்கு செலுத்தி நேரடியாக காய்கறி செடிகளுக்கு கொண்டு போய் போட்டுருங்க. இதை வந்து நாங்கள் மரத்துக்கு ட்ரிப்ஸ் மூலிமா கொடுக்க போகிறோம். இந்த 25,000 மரம் டிம்பர் மரத்துக்கும் இதிலிருந்து தான் போகுதுங்க. நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம் ப்ளஸ் மீனுங்க, கழிவுகள் எல்லாம் போட்டு ஒரு 50 நாளைக்கு கலக்கிட்டே இருக்கணுங்க. அது நல்லா திரவ நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இந்த மோட்டார் மூலியமாகவே நாங்கள் எல்லா 25,000 மரங்களுக்கும் சொட்டு நீர் மூலியமாகவே நாங்கள் உரத்தையும் கொடுத்துறோங்க. உரத்தண்ணிங்கிறதே நாங்கள் ஈசாவில் தான் கற்றுக்கிட்டோம். ஆர்கானிக் மண், ஆர்கானிக் தண்ணி, ஆர்கானிக் மரம், வேற என்னெல்லாம் ஆர்கானிக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க? இயற்கையில் விளைவிச்ச காய்கறிகளை விற்கிறது, இயற்கையாக மருந்து இல்லாத உணவுகளை நம்ம நோய் இல்லாமல் வாழ்றதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். மொத்தமாக ஒரு 20-25 வகைகள் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இன்னும் போக போக எச்சு பண்ணணும், நிறைய பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை. நிறைய பேர் சொல்லுவாங்க அது முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நாங்கள் கைவிடாமல்
செஞ்சே காட்டணும். இன்னொருத்தர் செய்யும்போது நம்ம ஏன் செய்ய முடியாது? ஈசா மண் காப்போம் இயக்கம், காவேரி கூக்குரல் மீட்டிங் எல்லாம் போகும்போதுங்க, நம்ம பூச்சி செல்வம் சார் சொன்னதை அப்படியே நாங்கள் செயல்படுத்தி பார்த்ததில் எல்லா காய்கறிகளும் செடிகளும் நல்லா வருதுங்க. நம்ம பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, இந்த பட்டாம்பூச்சிகள் முதல் கொண்டு நிறைய பறக்குதுங்க. இது ஒரு மருந்து அடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. வாங்கி சாப்பிட்ற மக்களும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை சாப்பிட்றதுக்குமே அந்த காய்கறிக்கு இந்த காய்கறிக்கு நல்ல வித்தியாசம் தெரியுதுங்க. அது சுவை நல்லா இருக்குது. குட்டீஸ் எல்லாம் வீட்டில் சாப்பிட்றாங்க. கொடுக்கறது சாப்பிட்றதே கொஞ்சம் தான், அதுவும் ஹெல்த்தியாக கொடுத்துட்டா நமக்கு ஒரு திருப்தி. நம்ம தான் ஃபுல்லாக இதே மாதிரி ஃபர்டிலைசர் போட்டே சாப்பிட்டோம். இதுக்கு மேலே வர ஜென்ரேஷனாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து வாங்குறோம். எங்களுடைய தோட்டம் வந்துங்க ஒருங்கிணைந்த பண்ணையாக இருக்கணுங்கிறதுக்காக நாட்டு மாடு வளர்த்துறோங்க, ப்ளஸ் குதிரை வளர்த்துறோம், அப்புறம் ஆடு, கோழி, மீனும் வளர்த்துறோங்க, ராஜபாளையம் நாய்க்குட்டியும் வளர்த்துறோம். எல்லாருமே எதிர்பார்க்காத ஒன்றும் வளர்த்துறோம். அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது வந்து தேனீ வளர்த்துறோங்க. கன்னியாகுமரியில் ஈசா மண் காப்போம் இயக்கம் மூலிமா ஒரு கருத்தரங்கம் காலேஜில் வச்சுருந்தாங்க. ஒரு 2000 பேர் மாதிரி கலந்துருந்தாங்க. அதில் நாங்களும் போயிருந்தோம். அதில் அந்த கருத்தரங்கத்தில் ஒரு தேனீ பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க. அதில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்களாலேயே இது முடியுங்கிறது நாங்கள் நினச்சி பார்க்காத ஒன்று நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இப்படி கருத்தரங்கமாவே அட்டன் பண்ண முத்துக்குமார் அவர் மோட்டிவேட் ஆனதோட மட்டும் இல்லாம மற்ற விவசாயிகளையும் இயற்கை விவசாயத்துக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் கற்றுக்கணும்னு சொல்லி எங்கள் தோட்டத்திலேயே வந்துங்க காவேரி கூக்குரல் மண் காப்போம் இயக்கத்துலேருந்து பர்மிஷன் வாங்கி அவங்களையும் வர சொல்லி சொல்ல சொல்லி இங்கேயும் ஒரு விவசாயிகளை பூரா கூட்டம் போட்டுங்க நடத்தி எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குற அவர்களையும் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன விவசாயம், ஒரு வாழை வெங்காயம் அந்த மாதிரி போட்டு இது பண்ணிகிட்ருக்கு. காவேரி கூக்குரல், ஈசா மண் காப்போம் இந்த இதுக்கெல்லாம் சார் அடிக்கடி போவாருங்க. போகும்போது எங்களையும் கூப்பிட்டு போனார். அங்கே போனப்போ என்னென்னா உரங்களை எதுவுமே கொடுக்காம இயற்கை விதமாக எப்படி போகலாம் அப்படின்னு எல்லாம் அங்கே போய் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்க. நாங்களாம் இப்போ எங்களை ஒரு 7-8 பேர் அவர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு எல்லாமே அவரே பார்த்து, எங்களுக்கு போக்குவரத்து எல்லாமே எல்லா செலவும் அவரே பார்த்து, இப்போ யாராச்சும் அடுத்து போகிறக்கு யாராச்சும் தயாராக இருந்தாலும் அவர் கூட்டிகிட்டு போகிறக்கு ரெடியாக இருக்கார் சார். இப்போ நான் வந்து போகிறதுனால அடுத்து யாராச்சும் ஒரு 4 பேர்த்த கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி இருக்குது, நீங்களும் இதுக்கு மாறுங்கன்னு சொல்லி நாங்களும் இதை தான் பண்ண போகிறோம். ஈசா காவேரி கூக்குரல் கருத்தரங்கத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா விவசாயத்தில், இவ்வளோ பண்ண முடியுமா, சாத்தியமா, நன்மை இருக்கா, லாபங்கள் இருக்கான்னு எல்லாமே தெரிஞ்சிட்டோம். எந்த ஒரு ஃபெயிலியருமே எங்கேயும் நாங்கள் பார்க்கல. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அதாவதுங்க இந்த பூமிக்கும் இந்த மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சேன். ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். இந்த இடத்துல நான் இப்படி இருக்கும்போது காவேரி கூக்குரல் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கிறாங்க. என்னோட எண்ணங்களை பிரதிபலித்ததுனால அதன்படியே நான் செயல்பட்டுருக்கேன். என்னை பார்த்தும் யாராவது கற்றுக்கிட்டாங்கன்னா அதுவும் எனக்கு சந்தோஷம். ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தால மாறும். அப்படி முத்துக்குமாருக்கு நடந்த மாற்றம் ஒரே ஒரு கருத்தரங்கம் தான்.